ஹாய் எவரிபடி. சமூக வலைதளங்களை கலக்கும் தலைவரின் உக்கும் பஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் டெய்லருடைய உக்கும் பாடல், இந்த படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த பாடல் எல்லாருக்கும் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. தலைவர் ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக இந்த வரிகள்லாம் அமைஞ்சிருந்து நிறைய ஹேட்டர்ஸ்களுக்கு, ஏன் நேரடியாக சொல்கிறேனே, விஜய் ரசிகர்களுக்கும் கமலாண்டிகளுக்கும் காண்டாயிட்டாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. அதனால விளைவு என்னென்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் புலம்பி தீர்த்துக்கிட்டு வராங்க. ஏன் பட்டத்தை தூக்க 4 பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியிருக்காரு. விஜய் என்ன தான் நம்பர் 1. எதில் நம்பர் 1? வட சுடத்துலையா? ஃப்ளாப் ஸ்டார்லையா? படம் எல்லாம் ஃப்ளாப்பு. என்னத்தில் நம்பர் 1 சொல்லுங்க. முதல்ல 25 கோடி பாஷா வசூல் பண்ணிச்சு, எல்லாருக்கும் தெரியும். முதல் 50 கோடி படையப்பா. அதுக்கப்புறம் முதல் 100 கோடி சந்திரமுகி. முதல் 150 கோடி சிவாஜி. முதல் 200 கோடி ரோபோ, அதாவது எந்திரன். முதல் 300 கோடியும் ரோபோ எந்திரன் தான். முதல் 400 கோடி மேலே வசூல் பண்ணது கபாலி. அதுக்கப்புறம் அவர் தானு சார் என்ன சொன்னார்னா 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னார். அது வேற ஸ்டோரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் முதல் 500 கோடி 2.0, முதல் 600 கோடி 2.0, முதல் 700 கோடி 2.0, முதல் 800 கோடி 2.0. இதுபோல் தலைவருடைய வசூல் மட்டும்தான் அங்கே இருக்குது. சரி, நீங்கள் வசூலில் தான் வட சுடுவீங்கன்னு பார்த்தா, சரி எவ்வளோ நாள் ஓடி இருக்குது? சந்திரமுகி பார்த்தீங்கன்னா அதிக நாள் ஓடிய படம் அப்படின்ற ஒரு முரட்டு சாதனையோடு இருக்கார். வரலாற்று சாதனை, அது கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 891 நாட்கள் ஓடி இருக்கு. இது ஹரிதாஸ் என்ற படம் 761 நாட்கள் ஓடிடுச்சு. அந்த ரெக்கார்டை முறியடிச்சு நம்பர் 1 இடத்துல 60 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெற்றி கொடி நாட்டினாரு சந்திரமுகி, எல்லாருக்கும் தெரியும். இது எப்படியோ நீங்கள் எப்படி வேணா புலம்பிட்டு போங்க. நீங்கள் எதில் நம்பர் 1ன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த உக்கும் பஸ்ஸு இப்போது தலைவருடைய எல்லா ரசிகர்களும் கொண்டாடிட்டு வராங்க சமூக வலைதளங்களில். இந்த பஸ் இப்போது சமூக வலைதளங்களில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நினைக்கிற பாருங்க, டைகர் கா உக்கும். இந்த பாருங்க, தலைவருடைய ஃபோட்டோவோட போட்டு செம்ம மாசா இருக்குங்க பஸ்ஸு பார்க்கறதுக்கு. இப்படி தாங்க இருக்கணும் பஸ்ஸுன்னா. அப்படி லெவலில் இருக்குது, வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க தலைவருடைய சொந்தம். தலைவரை எந்த லெவல்ல வச்சு கொண்டாடி இருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா. ஆனா அந்த பஸ் பாத்தீங்கன்னா தலைவர் பஸ்ன்னு இருக்கு. இது டைகர் கா உக்கும். ஏன்னா உக்கும் தான் ஹேட்டர்ஸுக்கு உக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன உக்கும் மாட்டேங்கிறீங்களா? தெரியல, அப்படியே ஒரு ரைமிங்ல சொல்லிட்டேன். சரி, ஓகேங்க. தலைவர் பஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு. அந்த வீடியோவை நினைக்கிற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் இருக்காரு. இதை பாருங்க, இந்த பஸ் இப்போ வலம் வந்துட்டு இருக்கு. வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தலைவர் பஸ். ஓகே நண்பர்களே, தலைவர் பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை டைகர் கா உக்கும் பஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.